ஆனந்தி, டீ எடுத்துக்கோ. என்னாச்சு ஆனந்தி? வந்ததுலேருந்து எதுவும் பேசாம ஒரு மாதிரியா இருக்க? மனசே சரியில்லைண்ணே. ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதே உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதாவது பிரச்சனையா? டெய்லர் ஆன பிறகு சம்பளம் ஏத்தி தரேன்னு சொன்னாங்கண்ணே. இப்ப கேட்டா இன்னும் 6 மாசம் ஆகும்னு சொல்லி போட்டாங்க. இப்ப கொடுக்க வேண்டிய சம்பளத்தை எதுக்கு 6 மாசத்துக்கு பிறகு கொடுக்கணும்னு அன்பு கேட்க போய் அது பெரிய பிரச்சனையாயி மகேஷ் சாரு அன்பு போட்டு அடிச்சு போட்டாரு. என்ன ஆனந்தி சொல்ற? மகேஷ் சார் அன்பை போட்டு அடிச்சிட்டாரா? ஆமாண்ணே, எங்க கம்பெனில கருணாகரன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த ஆளுக்கு அன்புவை கண்டாலே பிடிக்காது. இந்த பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு அவன்தே அன்புவை அடிச்சான். அன்புவும் திருப்பி அவன் அடிச்சாரு. அதனால மகேஷ் சாரு அன்புவை அடிச்சு போட்டாரு. பழைய பிரச்சனையே எப்ப முடியும் தெரியாம தவிச்சுக்கிருந்தேன். இப்ப என்னால புதுசா இந்த பிரச்சனை வேற வந்திருக்குது. நிம்மதியே இல்லைண்ணே. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ற, அப்புறம் எதுக்கு இன்னும் 2 பேரும் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வேற இடத்துக்கு போலாம்ல? எப்ப மகேஷ் சார் அன்பு தலையில கல்லு போட வந்தாரோ அப்பவே கம்பெனிக்கு போக வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா அன்புதே மகேஷ் சார் நாம துரோகம் பண்ணலன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் வேலையை விட்டு போக கூடாது, போய்தே ஆகணும்னு சொல்லி போட்டாரு. வார்டன் மேடமும் வேலைக்கு போங்க, எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அக்கா கல்யாணத்தை வேற காரணமா சொன்னாங்க. நான் வேலைக்கு போலனா நம்ம அப்பாவுக்கு தெரிய வரும். அப்போ அவருக்கு என்ன பதில் சொல்றது? இந்த காரணத்துக்காகவே நாங்க வேலைக்கு போனோம். இது எல்லாமே என்னாலதான் இல்ல ஆனந்தி. நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஏன்னு அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிற? நடக்க போறத பத்தி யோசிக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன். அப்பா நேத்துதான் போன் பண்ணாரு. அக்கா கல்யாண வேலையெல்லாம் வேகமா நடந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கை செலவுக்கு பணம் வேணும், வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி உன்னை அப்பா அம்மா கிட்ட சேர்க்கணும். இப்ப என் மனசு முழுக்க அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனையா தான் இருக்குது. இந்த சம்பளத்தை பெருசா நம்பிக்கை இருந்தேன். இப்ப அது இல்லைன்னு நினைக்கும் போதுதே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுன்னு. ஒரு நிமிஷம் இரு, வரேன். அண்ணே, எங்கண்ணே போற? இரு, வந்துடுறேன். உஷாக்கா மாதிரி சீனியர் டெய்லர் கூட போட்டி போட்டு ஜெயிச்ச ஒரு பொண்ணுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கு கேள்வி கேட்டு போராட்டம் பண்ணது நாங்க. எங்க கூட சும்மா வந்து துணைக்கு இருந்தா சார் அவன். ஆனா அன்புதான் பணம் கேட்கறான்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கீங்க சார். அவங்களோட கம்பெனி ஒர்க்கர்ஸ குடும்பத்துல ஒருத்தவங்களா பாக்குறது தான் தில்லை சாரும் மகேஷ் சாரும்னு நாங்கெல்லாம் பெருமையா பேசிட்டு இருந்தோம் சார். நீங்க போய் ஒர்க்கர்ஸோட வயித்துல அடிக்கலாமா சார்? இந்த ஆனந்தி, இதுல 15,000 பணம் இருக்கு. பைக் டாக்ஸி ஓட்டி சம்பாதிச்சது. இது ஊருக்கு அனுப்பிடு. என்னன்னே இது? உன்கிட்ட பணத்தை எதிர்பார்த்தா நான் இதெல்லாம் சொல்லிக்கிருந்தேன். மனசு பாரம் குறையத்தேன்னு சொன்னேன். நீ இப்படி பணத்தை நீட்டுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டேன்னே. நீ என்கிட்ட பணம் எதிர்பார்த்து வரலன்னு எனக்கு தெரியும் ஆனந்தி. ஆனா இது வரைக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளையா நம்ம வீட்டுக்குன்னு நான் எதுவுமே பண்ணதில்லை. இந்த வட்டி பணமாவது நான் கொடுத்ததா இருக்கட்டும், தயவு செஞ்சு வாங்கிக்கோ. அண்ணே, இங்கே உனக்கு 1000 கஷ்டம் இருக்குது. இந்த பணத்தை எனக்கு கொடுத்து போட்டு நீ எப்படி குடும்பம் நடத்துவ? எனக்கு பணம் எல்லாம் வேணாம் அண்ணே. இதை எங்க இருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிரு. ஆனந்தி, நீ எனக்கு நிஜமாவே மரியாதை கொடுக்கறதா இருந்தா இந்த பணத்தை வாங்கி அப்பாவுக்கு அனுப்பு. எக்காரணத்தை கொண்டும் நான் கொடுத்தேன்னு அப்பாவுக்கு தெரிய வேணாம். இந்தா புடி. இல்லண்ணே, அதெல்லாம் நீ ஒன்னும் பேச வேணாம், புடி. இங்க பாருங்க, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அமௌண்ட்டை கழிச்சு கொடுத்தாலும் இப்ப இருக்கிற இன்கிரிமெண்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுக்கணும்னு தான் நானும் டேடும் சொன்னோம். தள்ளி கொடுக்கலான்னு சொன்னமே தவிர கொடுக்கவே வேண்டான்னு சொல்லல. இதை யாருமே சொல்லலையே சார். சொல்லிருந்தா நாங்க ஏன் போராட்டம் பண்றோம்?
இப்ப வரைக்கும் ஆனந்திக்கு டெய்லர் சேலரி தான் கொடுக்கறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கம்மி சேலரி தான் கொடுக்கறாங்கங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. சார் இப்போ புரிஞ்சு போச்சு சார். உங்களுக்கும் அன்புக்கும் ஆனந்திக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையை யூஸ் பண்ணி யாரோ ஆனந்தியை பழி வாங்கியிருக்காங்க சார். நீங்க போங்க, இந்த பிரச்சனையை நான் சரி பண்றேன். ம், வா ஜெயந்தி. என்னாச்சு ஆனந்தி? யாரும் ஃபோன்ல? மகேஷ் சார்தே. பேச போறியா? இல்லைண்ணே. போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை கோவத்துல இருக்காளா? அரவிந்த், சொல்லு மகேஷ். ஸ்டாஃப் சேலரி இன்கிரிமெண்ட் 6 மாசம் கழிச்சு கொடுத்தாலும் அந்த 6 மாசத்தோட இன்கிரிமெண்ட்டையும் சேர்த்து தான் கொடுப்போம்னு நீங்க ஸ்டாஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? யா, எஸ் மகேஷ், அப்படிதான் சொல்லியிருக்கோம். அதை புரிஞ்சுக்காம தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அரவிந்த், ஐ ஹேவ் a ஸ்மால் டவுட். அதுக்கு பதில் சொல்றியா? யா, கேளு மகேஷ். இப்போ நீ மார்னிங் எழுந்ததும் உங்க வேலைக்காரம்மா கிட்ட ஒரு பெட் காஃபி கேக்குற. அவங்களும் நல்லா சூடா நல்ல அரோமாவோட ரூமே ரெஃப்ரெஷ் ஆகுற அளவுக்கு ஒரு டீ கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அத வாங்கிட்டு நான் காஃபி தானே கேட்டேன், நீங்க ஏன் டீ குடுக்குறீங்கன்னு கேட்டேன்னு வையேன். அப்போ அந்த அம்மா, ஐயோ சார் இது காஃபி தான், பார்க்க தான் சார் டீ மாதிரி இருக்கு, என்ன நம்புங்கன்னு சொல்றாங்க. சரின்னு நீ குடிக்கிற. அப்புறம் ரெடியாகி கார்ல ஏறி உட்காந்து டிரைவர் கிட்ட ஆழ்வார்பேட்டையில இருக்கிற ஆபீஸ்ல டிராப் பண்ணுன்னு சொல்ற. அவரும் நான் தேனாம்பேட்டையில இருக்கிற ஆபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்றாரு. நான் தேனாம்பேட்டைன்னு சொல்லலையே, ஆழ்வார்பேட்டைன்னு தானே சொன்னேன், நீங்க இங்க கூட்டு வந்தீங்கன்னு நீ கேக்குற. சார் நீங்க தேனாம்பேட்டை தான் சார் சொன்னீங்கன்னு அவர் சொல்றாரு. இப்படி காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்கு எது வசதியோ அதை செஞ்சுட்டு நீ தான் கேட்டேன்னு உன்கிட்ட சொன்னாங்கன்னு வையேன், உனக்கு எப்படி இருக்கும்? புரியலையே மகேஷ். நாம நம்பிக்கை வைக்கிற யாருமே நமக்கு உண்மையா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்.